கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷாவை தான் காமிக்கிறாங்க. அங்கே ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை வச்சுட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா இது ஷூவோட தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த ஷூ ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ கன்சீவ் ஆகிட்டு ஏன் மேலே பழைய போட்டுட்ருக்கியா, நீ இவ்வளோ தூரத்துக்கு மோசமானவளாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு, நீ எதுக்காக இப்படி தப்பு பண்ணிவிட்டு அந்த பொண்ணு மேலே பழைய போட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அம்மா இது எல்லாமே உண்மைதான், இவளுக்கு அப்பாவுக்கு நடுவே அஃபேர் போயிட்டுருக்கு, அப்பாவோட குழந்தை தான்மா இதுன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ரொம்ப கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. அவன் என் கண்ணுக்கு முன்னாடி நான் வளர்த்த பொண்ணு எப்படி துரோகம் பண்ணுவான்னு நினச்சி நீ பேசிட்டு இருக்க அப்படின்ற சேர்த்து கோவப்படுறாங்க. அப்போ அங்கே ஷூமே ரொம்பவே மோசமாக இவ என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா ஆண்டி அப்படின்ற சொல்கிறா. எனக்கும் அங்கிளுக்கும் போய் அஃபேர் இருக்குன்னு பேசிட்டு இருக்காளே, என்ன மாதிரி ஜென்மம் இவன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவும் மாதிரி எங்கள் ஆக்டிங் பண்ணுறா. ஸோ அதை கேட்டுட்டு, உன்னை நான் திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, அப்படியே அந்த வில்லேஜ் சைடில் நீ கஷ்டப்பட்டுட்டு நான் விட்டுருக்கணும், நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது தான் தப்பு, நீ இந்த பொண்ணு குடும்பத்தில் பொண்ணாக இருக்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அப்பாங்க அம்மா நான் உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ எவ்வளோ சொன்னாலுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஷூ மேலே தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போனால் இவ பின்னாடியே போயிட்டு அம்மா ப்ளீஸ் அப்படின்றத சொல்கிறா. பட் கோவமாயிட்டு அவங்க பிடிச்சி தள்ளினதில் ஸ்லிப்பாக இந்த பொண்ணு கீழே விழுந்து தலையில் அடிப்பச்சுது. பயந்து போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க போனால் சும்மா ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா ஆண்டி, அவளுக்குலாம் எது ஆகாதுன்னு சொன்னதும் நீமே சொல்கிறது கரெக்ட் தான், அவள் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போனால் ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் எல்லா உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு தான் நான் ட்ரை பண்ணேன், பட் என்னோட பெத்த அம்மாவுக்கு ஏன் மேலே நம்பிக்கை இல்லாமல் வேற ஒருத்தி மேலே அவ்வளோ நம்பிக்கையான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. அவளோட லாஸ்ட்டு மூச்சு அங்கே விட போகிற டயத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இவங்களுக்கான எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் இறந்து போயிடுறா. ஸோ டக்குன்னு இப்போ ஹீரோயின் திரும்பாங்க அந்த ரிப்போர்ட்டு கையில் கிடச்சி அங்கே உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மாட்டங்க சொல்லணும்னு தான் அவள் பிளான் பண்ணியிருக்கா. பட் இந்த டைம் நான் அப்படி பண்ண போகிறது கிடையாது, எந்த லெவலுக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னு நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு மேலே சவுண்டு ஏதோ கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க அப்பாவும் அங்கே அந்த ஷூமே க்ளோஸாக இருக்காங்க. ஆன்ட்டிக்கு தெரிஞ்சு போயிட்டா என்ன பண்ணுறது அங்கிள்னு அவள் கேட்டதுமே, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு தான் ஷா இருக்காளே அவன் மேலே பழி தூக்கி போட்டுருவோம், அதுக்கு மேலே தெரிஞ்சு அவன் என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், நான் உனக்காக இருக்கேன் நீ எனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அந்தால் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் அங்கே அதை ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறா. போன டைம் என்கிட்ட எந்த எவிடன்ஸ் இல்லை, ஜஸ்ட் இந்த ரிப்போர்ட் மட்டும்தான், என் மேலே பழி தூக்கி போட்டுட்டேன், பட் இந்த டைம் அப்படி நடக்காது, ஆனால் நான் உடனே எதையும் சொல்ல போகிறதும் கிடையாது, எந்த லெவலுக்கு நீங்கள் போடுறீங்க நானுமே போகிறேன் பார்க்குறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. இப்போ அங்கே ஹீரோயின் கீழே இறங்கி போயிட்டு இருந்தா அவங்க அம்மா அங்கே வர்றாங்க. நான் உன்னை வளர்க்கலான்றதுக்காக நீ இப்படிலாம் கண்ட்ரி சைட் மாதிரி ட்ரெஸ் எதுக்காக போட்டுட்டு சுற்றுற, உனக்கு மேனர்ஸே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, ஆமாம் நான் அப்படி தான் இருந்துட்டுருக்கேன், நீங்கள் அப்புறம் ஏன் என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு நான் மோசமாக இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கூட்டிகிட்டே வந்திருக்கக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு என்ன மேலே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க போனால் ஹீரோயின், நான் என்னத்தை போய் உங்களுக்கு சொல்ல, நீங்களே போய் பாருங்கன்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. ஸோ அவங்க உள்ளே போனால் அங்கே பக்கத்தில் இவங்க க்ளோஸாக நின்று பேசிட்டு இருக்கோமே, என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற சைட்டு அவங்க கேட்டதும், நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைப்பா, வேற ஒன்றும் கிடையாது, சேரிட்டி ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொன்னதும் அந்த ஷூமே, ஆமாம் ஆண்டி நான் அங்கிள் அதுக்காக தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தேன், அன்றைக்கி எதுவும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது இல்லை, அவளுமே ஏதாச்சும் தப்பு பண்ணிடக்கூடாது இல்லைன்னு சொன்னதும் அவங்க கோவமாயிட்டு அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி போட்டுட்டு, என் டவ மோசமாக கீழே பேசினாலா, ஸோ எனக்கு மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நான் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன்னு சொன்னதும் என்ன சொன்னால் எங்களை பற்றின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் ஷூ எல்லாமே போட்டு அங்கே கிளம்பிட்டு இருந்தா. மேலேருந்து அவங்க இறங்கி வந்துட்டுருக்கா. இப்போ ஆன்ட்டிகிட்ட என்னை பற்றி என்ன சொன்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அப்பாவுமே கோவமாயிட்டு, இஷ்டத்துக்கு எங்களை பற்றி ஏதாச்சும் தரக்குறைவா நீ பேசிட்டு இருப்பியா, வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், நீ ஷூ ரொம்ப இன்சல்ட் தான் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. அந்த பொண்ணை புள்ளி பண்ணிட்டுருக்கா நீன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயே, நான் இப்போ என்ன இவங்களை பற்றி பேசிட்டே நீங்கள் போய் சொன்னீங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட இப்போ வாயடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றத அவ சொல்லிட்டு கேட்குறா. என்னமோ இவன் நம்ம அப்பாவோட பிள்ளைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியும், நீங்கள் அந்த பிள்ளைய தன்னோட பேரப்புள்ள மாதிரி வளர்க்க போகிற மாதிரி இல்லை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அம்மாவுக்கு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. சோப்பாங்க அவன் உடனே அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். நான் இந்த வீட்டில் இருக்கிறத தானே ஆண்டி எல்லாருமே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன், எதுக்காக, அவள் தானே உங்களோட பொண்ணு, அவளுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல போலன்னு சொல்லிட்டு அவங்க ட்ராமா பண்ணதுமே உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு, நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ இந்த வீட்டோட பொண்ணு, நீ எங்கேயுமே போகணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்ற சேர்த்து கோவப்படுறாங்க.
உன்னை இங்கேருந்து போக சொல்கிறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே ஹீரோயின், எனக்கு இந்த குடும்பத்துக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு உறவும் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு ஸ்டூபிட்டான லேடியை யார் நினச்சாலும் ஈஸியாக ஏமாற்ற முடியும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவ பாட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டு, நானுமே உங்கள் கூட சேர்ந்து அப்ராட் வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன், நம்ம போய் எல்லா ஆராய்ச்சியுமே பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி ஆகிட்டு, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறேம்மா, நீ கிளம்பி வா அப்படின்றத சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க ரூமில் அவள் தகேஜ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்போ 10 வருஷமாக அந்த வீட்டில் நீ இல்லாமல் இருந்திருக்க, ஸோ கண்டிப்பாக அதுக்கு எல்லாமே நான் காம்பன்சேஷன் பண்ணுவேமான்னு சொல்லியிருந்திருக்காங்க. அவளுக்காக ஒரு பெனி எல்லாமே கொடுத்து அவளை ரொம்ப கேர் பண்ணிங்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு, நீயும் சூமே சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனால், நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ரூட்டை எடுக்க போனால் இவள் வேமா அங்கே கையை பிஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. ஸோ இவள் அவள் அடித்த மாதிரி அங்கே ட்ராமா பண்ணதுமே அவங்க அம்மா கோவமாயிட்ட அடிச்சுட்டு, நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அந்த பொண்ணு பாவம், அவளுக்கு யார் இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் எதுக்காக புள்ளி பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஹீரோயின் மேலே நம்பிக்கையே இல்லை. அவள் எது சொன்னாலுமே அவங்க நம்பவும் மாட்டாங்க. ஸோ இவங்ககிட்ட பேசியெல்லாம் ஒரு பிரோஜனம் கிடையாது, நான் இவங்க கூட சேர்ந்து இதுக்கப்புறம் இருக்க போகிறதும் கிடையாது, இந்த குடும்பத்தில் என்ன நடந்தால் எனக்கு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அவளும் சேர்ந்துருக்க ஃபோட்டோவை அப்படியே குப்புறக்கதை கவுத்தி விட்டுட்டு அவப்பாட்டாங்க புக்கெல்லாம் எடுத்து உள்ளே பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க அம்மா அங்கே வர்றாங்க. நீ காலையில் சீன் க்ரியேட் பண்ணது பார்த்தாதா, நைட் நேரத்தில் என்ன நீ இப்போ தேவையில்லாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டுருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. மரியாதையோட நீ இப்போ ஷூட்டை சாரி கேளு, அந்த பொண்ணு பாவம் அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு யாருமே இல்லை, அவள் படிப்பை கண்டினியூ பண்ணட்டுன்றதுக்காக தானே ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கோம், நீ இந்த குடும்பத்தோட எல்டஸ்ட் டாட்டர், இந்த குடும்பத்தோட பயாலஜிக்கல் பொண்ணு, உனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது, பட் அவளை நீ ஜஸ்ட்டு ஒரு பொண்ணாக வச்சு ட்ரீட் பண்ணணும்ல அப்படின்ற செட்டங்க பேசினதும் ஹீரோயின் ஏதோ சொல்ல வரா. பட் இருந்தாலுமே இவங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, எப்போ எது நடந்தாலும் சரி அவள் தான் கரெக்டு, நம்ம தப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்ககிட்ட நம்மளை எப்படி போய் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஒரு பிரோஜனம் இல்லை, நம்ம பேசாமல் இவங்ககிட்ட எதுவும் பேசாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நான் எதுக்காக அவட்ட சாரி கேட்கணும், நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்படணும்னு எந்த அவசியமே கிடையாது, நீங்கள் அந்த பொண்ணை எதுக்காக ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்கீங்க, சட்டமே எனக்கு வேணாம், நீங்கள் அதை தூக்கி அந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க, அவளை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மாவுக்கு இவளோட இந்த பேச்சு சுத்தமாக பிடிக்கல, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஸோ அவளுக்கு அப்போங்க திடீர்னு வயிறு ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. மிஸ்டர் வாங்கமே பேசிகிட்டு இருக்காங்க, இன்னைக்கு நம்மளை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்ச மாதிரி அவள் ஆன்ட்டியோட முன்னாடி எல்லாத்தையுமே சொன்னதுமே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, ஒருவேளை உண்மை தெரிஞ்சால் என்ன பண்ணுறது, நான் இப்போ பேபியை என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை பிறந்தா நம்ம வச்சுக்கலாம், நீ ஸ்கூல் படிக்கிற பையன் தான் காரணம்னு சொல்லிடு, நம்ம பார்த்துக்கலாம், அவன் நம்ம பக்கத்தில் க்ளோஸாக நின்றுட்டுருக்கப்பே கண்டுக்கல, அவள் அதை பெருசாகவுமே எடுக்கல, நம்பிக்கை வச்சுருக்கா, சரி நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாதப்பா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் திடீர்னு பார்த்தா அவளுக்கு வயிறு ரொம்ப ஸ்டார்ட் ஆனதுமே இந்த பயந்து போயிட்டு உடனே அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ இவங்க ஹீரோயின்ட்ட நீ இப்போ எதுக்காக புதுசாக ட்ராமா பண்ணிகிட்ருக்க, இந்த ட்ராமாவெலாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இது பெத்த தாயா இல்லை பேயான்னு தெரியல அந்த மாதிரி அந்த லேடி பேசிகிட்ருக்காங்க. அம்மா உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்குன்னு அவள் சொல்கிறான். ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்ததுமே நான் இப்போ உடனே வர்றேன், என்னோட தேவை ஷூக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போனதுமே எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு ப்ளீஸ் அப்படின்ற சொன்னால், இந்த ட்ராமாவை என்கிட்ட பண்ணாத, அந்த பொண்ணை பார்த்து ஜெலஸ் ஆகுறதே உனக்கு பொழப்பா போச்சுன்னு சொல்லிட்டு மெய்டை கூப்பிட்டு இவ்வளோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனால் ஹீரோயின் என்னோட அம்மா திரும்பவுமே என்னை சாகிறதுக்கு விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அப்படியே அங்கே மயக்கமாக காமிக்கிறாங்க. டாக்டர்கிட்ட என்னாச்சு ஷூக்குன்னு சொன்னதுமே நீங்கள் அந்த பிள்ளையோட பேரண்ட்ஸ் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. பட் இந்த ஆளுக்கு தான் தெரியுமே எல்லாமே இந்த ஆளோட வேலை தான் சொல்லிட்டு ஸோ அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருக்கா. பட் அவங்க அம்மா அங்கே கோவமாயிட்டு அவளை பிடிச்சி திட்டிச்சிருக்காங்க. உன்னால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவளுக்கு ட்ரக்கு கலந்து நீ தான் கொடுத்துருக்கா, அதனால தான் அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கு, நீ இவ்வளோ தூரத்துக்கு திறந்தாழ்ந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டினதுமே அதுக்கிட்ட ஹீரோயினுக்கு டென்ஷனாகி போயிடுது. உங்களை மாதிரி ஒரு இடியட்டை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது, நான் ட்ரக்கு கொடுத்தேன் நீங்கள் பார்த்தீங்க, அவள் சொன்னால் நீங்கள் நம்பிட்டீங்களா, சரி இருக்கட்டும், அவள் ஃபஸ்ட்டு மிஸ்கேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களே, கன்சீவ் ஆனாலே அது யாரோட புள்ளன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா, நான் பிக்கப் ட்ராப் எதுவும் பண்ணிட்டுருக்கீங்களா, எல்லாம் உங்கள் புருஷன் தானே பண்ணிட்டுருக்காரு, அப்போ எப்படி அதில் எனக்கு டைம் கிடைக்கும், நான் அவளுக்கு மிஸ்கேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு ரொம்பவே அங்கே டென்ஷனாக போயிருது அவங்களுக்கு. இன்னமே நீ இன்னமே இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கியா, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுனான்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்பவே இந்த கூமுட்டை இருப்பாங்க இல்லையா, அந்த கூமுட்டையை விட இது ரொம்ப மட்டமான ஒரு முட்டைனே சொல்லலாம், அந்த மாதிரி இந்த லேடி பேச்சிருக்கு. நான் இப்போ வர்றேன், உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன
போனதும் ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவங்கள மாதிரி ஆள் மேலே நான் எந்த ஹோப்புமே வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணுவேன். இன்னும் வந்து 1 மாதம் தான், அதுக்கப்புறம் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இருக்க மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இங்கே ஹீரோயின் டிசார்ஜுக்கு அவன் வந்து எல்லாத்தையுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அங்கே பார்த்தா குடும்பமே சேர்ந்து அவளை தான் அங்கே கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ ரூமை திறந்து அங்கே டீச்சர் லீவ் உள்ள என்றானதுமே உன்னோட பேரண்ட்ஸ் எங்கம்மா, நீயா தனியாக வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதுமே எல்லாருமே ஷூக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்துட்டு எப்பயுமே தனியாக தானே இருந்திருக்கேன், எனக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் டீச்சர் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்க தெரியுமா, கண்டிப்பாக நீ இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணி ஆகணும், அதுக்கு இன்விடேஷன் தான் நான் உனக்கு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுச்சிருக்கு. போன ஜென்மத்தில் நான் எல்லாரையுமே ப்ளீஸ் பண்ணியே என்னோடய வாழ்க்கை வந்து கெட்டு நான் வந்து என்னோட எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டுருக்கேன்றது எனக்கு இப்போ நல்லா தெரியுதுன்னு செய்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ அவங்க அம்மா, நீ எப்பயுமே வந்து ஷோவில் எல்லாத்தையும் விட மட்டமாக தான் இருக்க, அவள் படிப்பில் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பேசினது தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. இந்த டைம் நான் அப்படி நடக்க விட மாட்டேன், எல்லாத்துலேயும் நான் வந்து எவ்வளோ பெஸ்ட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டுமே ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ அங்கே மிஸ்டர் ஷென் தான் வந்துட்டு எல்லாருக்கும் ஸ்பீச் கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து அவங்கவுங்க திறமைகளை காட்டணும், பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே பெத்த பொண்ணு மாதிரி இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஷூவை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே மிஸ்டர் ஷென்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பேசுகிறாங்க. ரொம்பவே டேலண்டான பொண்ணு, எல்லாமே ரொம்ப திறமைக்காரி, அது இதுன்னு சொல்லிட்டு பேசுனதுமே ஆமாம் நான் இந்த பொண்ணை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப வந்துட்டு பெஸ்ட்டான வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசினதும் அவங்க அம்மாவுமே ஆமாம் ஷூ ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஷூமே உங்களை மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு இப்போ இருக்க ஜெனரேஷன் பிள்ளைங்க எவ்வளோ ஹம்புல்லாக இருக்காங்க, இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே ரீப்ரசன்ட் வரப்போகிறவங்களுமே ரொம்ப இங்கான பொண்ணு, அந்த பொண்ணு இந்த வயசில் ரொம்ப பெரிய சாதனையெல்லாம் பண்ணியிருக்கா, அவளோட ஸ்பீச்சுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சொன்னதும் யாராதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர்றது டீச்சர் லியோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் தான். ஸோ அப்பாங்க அவளங்க பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பாங்க மிஸ்டர் ஷென் ஓடி வந்துட்டு நீ தான் ஷாவாமா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட சாதனைகளை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும் நல்லாவே, நீ ஸ்பீச் கொடுக்க போகிறதுக்கு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஏன் டீச்சர் நீங்கள் வந்து பேசிட்டுருங்க நான் வரேன்னு சொன்னதோ அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. பாங்க நீ எதுக்காக இங்கே வந்து ட்ரபிளை க்ரியேட் பண்ண வந்திருக்க, நீ தான் வந்துட்டு இங்கே ப்ரெசன்ட் பண்ண போறியா அப்படின்ற செட்டு கேட்டதும் ஏன் உங்களுக்கு என்ன ஷாக்காக இருக்கா அப்படின்ற செட்டவை கேட்குறா. ரொம்ப அக்கறையெல்லாம் என் மேலே படணும்னு அவசியம் கிடையாது, நாங்கள் 2 பேரும் தான் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம், பட் ஷூக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க, நான் பக்கத்து ரூமில் தான் இருந்தேன், என்னை பார்க்க வர்றதுக்கு கூட யாருக்கும் வந்து டைம் இல்லை அப்படின்ற செட் அங்கே பேசினதும் வந்துட்டு உடனே கோவம் ஆகிட்டு ரொம்ப நல்ல மாதிரி நீ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காத, உன் உடம்பு ரொம்பவே நல்லா ரெக்கவர் ஆயிடுச்சு, அந்த பொண்ணு பாரு எவ்வளோ நாள் வந்துட்டு இப்போ உடம்பு முடியாமல் இருக்கான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே ஆமாம் உன்னால தான் அவள் ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ நாள் இருந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க முட்டாள் மாதிரியே. ஸோ ஹீரோயின் உங்கள்கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட விலகிருங்கன்னு சொன்னதும் உடனே அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு கையை பிடிச்சிட்டு ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் என் மேலே கோவப்படாதீங்க, நான் வந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணால் ஹீரோயின் கோவமாயிட்டு கையை உதறி விட்டா. ஸோ அப்போ அவங்க அம்மா உடனே கோவமாயிட்டு அவள் உன்கிட்ட எவ்வளோ மரியாதையை நடந்துக்கிறா, உனக்கு அறிவில்லை எப்படி நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொன்னதும் அங்கே வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக அங்கே நம்ம ஷாவை கூப்பிட்டதுமே அவங்களுக்கு நம்பவே முடியல. அப்போ இப்போ இருக்க யங் ஜெனரேஷனுக்கு நீ தான் வந்துட்டு இதெல்லாம் பண்ண போறியான்னு சொன்னதும் ஆமாம் நான் தான் பண்ண போகிறேன், பட் உங்கள்கிட்ட எனக்கு பேச விருப்பமில்லை, நீங்கள் விலகுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீச் கொடுக்க போனதுமே அவங்க ட்ராமா பண்ணிகிட்ருக்கா, என்னால் தான் அவங்ககிட்ட இருந்து விலகி இருந்துட்டுருக்கா, நான் பேசாமல் விலகி போகிறது தான் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஆக்டிங்கை கொடுத்துட்ருக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அப்பாங்க அவங்க அப்பாங்க ரொம்ப கோவமாயிட்டு இவள் எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வந்து பண்ணுறான்னு பார்த்துருவோமே, இவளை பற்றி நம்மளுக்கு என்ன தெரியாதா, இவளை எக்ஸ்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே ஸ்டேஜுக்கு போனதும் இவங்க போயிட்டு உடனே அங்கே கீழே விழுந்துட்டு பெரிய ட்ராமா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு மன்னிச்சிடுங்க, என்னால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வைக்கிறீங்கன்னா அப்படி பண்ணாதீங்க சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்ற சைட்டுங்க ட்ராமா பண்ணதும் அவங்க 2 பேருமே திரும்ப அவளுக்கு ஜால்ரா பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக வந்து இவட்ட போய் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்க எந்திரிமான்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஹீரோயின் நீ எல்லாரும் முன்னாடியும் ட்ரபிளை கிரியேட் பண்ணணும், என்னை அசிங்கப்படுத்தணும், வருஷ கலப்பி விடணும்ன்றதுக்காக தான் நீ இப்படி கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன தைரியம் தான் எல்லாருக்கும் முன்னாடி அந்த பொண்ணை இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்துவ, கண்டிப்பாக நான்
உன்னை சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா நீ இப்போ அவட்ட மன்னிப்பு கேட்டாகணும்னு சொன்னதும், நான் இதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவள் எல்லார் முன்னாடியும் என்னை வந்து தப்பாக போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுவா. ஆனால் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் வந்துட்டு உனக்கு வார்னிங் கொடுக்குறேன், நீ மரியாதை சாரி கேள அவட்டன்னு சொன்னதும், நான் ஏன் சாரி கேட்குறேன், அப்படிலாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டதுமே, இப்போ நடக்க போகிறதுக்கு நீ தான் பொறுப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. உங்களால் என்னை என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டால், அங்கே ஒரு டிவியை 2 கார்ட்ஸ் கொண்டு வர்றாங்க. அதில் வீடியோஸ் ப்ளே ஆனதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுது. அப்போ அவங்க அம்மா கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிடுறாங்க. நான் உன்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு நினச்சி கூட பார்த்ததில்ல, நீ எப்படி இவ்வளோ மோசமானவளாக இருக்க? நீ இதனால தான் டெய்லி லேட்டாக வந்துட்டுருக்கியா? யார் கூட சேர்ந்து நீ இப்படி சுற்றிட்டு இருக்க? உன் வாய் தான் சரியில்லைன்னு நினச்சேன், நீ ஒழுக்கமே இல்லாமல் போயிட்டியா? நீ இப்போ யார் கூடயோ சேர்ந்து கன்சீவாக இருந்துட்டு அந்த பிள்ளையத்துக்கு அந்த பிள்ளை மொழியை போட்டியான்னு சொல்லிட்டு ரொம்ப கூமுட்டையாக இருக்கும் போல் அந்த லேடியை அந்த லெவலுக்கு பேசினதும், நான் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து டைமே ஸ்பெண்ட் பண்ணலைன்றப்ப எப்படி நான் வந்துட்டு கன்சீவாக இருக்க முடியும்? 2வது நான் ஸ்கூல் படிக்கிறப்பிலேருந்தே நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன், அதில் ஈடுபட்டுருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு டைம் வர்றதுக்கு லேட் ஆச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டாங்க அவங்க அப்பா அங்கே போய் சொல்லிட்டுருக்கா. நானே காரில் பசங்களோட சேர்ந்து சுற்றுறதை பார்த்தேன், அந்த ஆள் ஒரு பக்கம் போய் சொல்கிறான். ஹீரோயின், மிஸ்டர் வாங் ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நீ ஆக்டிங் பண்ணுறதை நிப்பாட்டு. நானுமே பொறுமையாக இருந்துட்டுருக்கேன், ஒரு எல்லை மீறி நீ போனேன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஓ, நீ வந்துட்டு இப்போ என்னை வந்து தப்பாக நீ போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கியா? அந்த பர்சன் வந்து வீடு ரொம்ப தூரமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை காரில் வந்து ட்ராப் பண்ண வந்தார். டெய்லியுமே இவ்வளோ நீ காரில் வந்து பிக்கப் ட்ராப்னு பண்ணிட்டுருக்கியே, ஒரு நாளாச்சும் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போய் விடலான்னு யோசிச்சிருக்கியா? ஏன் உனக்கு நடுவில் நான் இடைஞ்சல வந்துருவேனான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுட்ருக்கா. ஸோ நான் வந்துட்டு உனக்கு ப்ரூஃப் தானே வேணும், இப்போ காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வீட்டில் எடுத்த ஃபோட்டோவை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அங்கே ஷாக்காகி போயிடுறாங்க. அந்த ஷூக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ என்ன இது அப்படின்ற சைட்டு அவள் இதெல்லாமே வந்துட்டு ஃபேக், இவன் என்னை ஃப்ரேம் பண்ண பார்க்குறா, நான் அப்படிலாம் அங்கிளோட சேர்ந்து எந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்ற சைட்டு பேசினதும் அந்த ஆளுமே ஆமாம் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டுருக்காரு. அப்போ அங்கே எப்பே பண்ணலைன்னா எதுக்காகப்பா இவ்வளோ தூரத்துக்கு விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க, உங்களை யார் எதுவும் சொல்லலையே அப்படின்ற சொன்னதும் அங்கே இருக்கவங்களுமே ஆமாம் அப்படி தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போங்க இதை நீங்கள் என்ன ஏன்னு சொல்கிறீங்களா? சரி ஓகே விடுங்க, என் ஃபோனை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு சில ஃபோட்டோஸை வந்து தூக்கிங்க மூஞ்சில் எரிஞ்சிச்சேக்கா. இதெல்லாம் என்ன? இது எல்லாமே நீ வந்துட்டு டெய்லி பிக்கப் ட்ராப்னு பண்ணும்போது கொஞ்சம் கொலாவிக்கிட்ட ஃபோட்டோஸ் தான் அப்படின்ற சொல்லிட்டு தூக்கி போட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே பயங்கர ஷாக்காகி போயிடுது. என்ன இது இது என்ன ஷோ? நீ வந்துட்டு அப்போ என்ன ஏமாத்துனியா? வாங்க நீ ஏமாத்துனியான்னு சொல்லிட்டு கேட்டதும் இவளுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்போ அந்த ஆள் வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு தப்பாக எதுவும் புரிஞ்சுக்காத, இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரியலானது தான், பட் ஆனால் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் அந்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு வரும்போது அப்படி தப்பான ஆங்கிளில் இவ போர்ட்ரே பண்ணியிருக்கா. நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உனக்கே தெரியும்ல அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுமே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறாங்க. நான் வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாதவே நீ வந்து என்ன மாதிரி ஒரு பர்சனை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு நான் எப்பயும் உன்னை தேங்க்ஃபுல்லாக இருப்பேன், உன்னை நான் எப்பயும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்றத இருந்தாலும் சொல்லியிருக்கான். ஸோ இந்த பேச்செல்லாம் நம்பி தான் அவங்களுமே ஹாப்பிட்டுங்க ஓகே சொல்லியிருந்திருக்காங்க மேரேஜுக்கு. அப்பாங்க நீ என்னை ஏமாத்தினா உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நீ எப்பயுமே நான் வந்து உன்னை மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்காங்க. நான் வந்துட்டு உன்னை போய் ஏமாத்துவேனா? எத்தனை நாள் அவங்க கூட சேர்ந்து இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய அந்த ஆள் ட்ராமாவை கிரியேட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உடனே அந்த ஷூ வந்துட்டு அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீ எதுக்காக வந்து இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? அவர் உன்னோட பயாலஜிக்கல் அப்பா, நீ அப்படி இருந்துமே அவரையும் உன்னோட அம்மாவையும் பிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறியா? எதுக்காக? என்னாலவா? நான் பேசாமல் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப அங்கே ட்ராமா பண்ணதுமே அதை கேட்டுட்டு அவங்களால நம்பவே முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அப்போ அங்கே ஹீரோயின், போதும் போதும் நீ ட்ராமா பண்ணது, நீ வந்துட்டு மரியாதை என்கிட்ட விலகேறு, நான் வந்துட்டு ஒன்றை மாதிரி இடியட் கிடையாது அப்படின்ற சைடு அங்கே இவங்க பேசுகிற அந்த ரெக்கார்டிங்கை வந்துட்டு போட்டு விட்றா. பார்த்தா அதில் வந்து நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பழையத்துக்கு அவன் மேலே போட்டுடலாம், அவன் வந்துட்டு என்ன பண்ணிட முடியும், அதுக்கப்புறம் குழந்தை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினது எல்லாமே இருக்குது. இனிமே என்னப்பா ஏஐ வச்சு நான் கிரியேட் பண்ணேன்னு போய் சொல்ல போகிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே இருக்க எல்லாருமே இதை பார்த்தா ஏஐ மாதிரி இல்லையே அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி வச்சிருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தா இவ ஸ்கூல்லேருந்து வரும்போது ஹீரோயின் ட்ரக்கை கொடுத்தாலாமா. ஸோ அது மூலமாக மயக்கத்தில் தான் ஏதோ பசங்க அவளை வந்து தப்பாக நடந்து இப்படி ரேப் பண்ணிட்டானுங்களாம், அதில் தான் இந்த கன்சீவ் ஆன மாதிரி போய் சொல்லியிருந்திருக்கா. ஸோ இப்போ நீ வந்துட்டு இதுக்கு எல்லாமே என்னம்மா பதில் சொல்ல போகிற அப்படின்ற சைட்டு கேட்டதும் அங்கே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே உடனே அவங்க இதெல்லாம் என்ன உண்மை, நீ இப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்டதுமே அந்த ஆளுக்கு அங்கே நாக்கு தள்ளி போயிருது. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவ சரியான தில்லாலங்கடியாக இருக்கா.
இருக்காளே, எனக்கு தெரியாமல் இப்படிலாம் அவள் வேலை பண்ணி வச்சிருக்காளான்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உடனேவும் இவ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, தயவு செஞ்சு என் மேலே நம்பிக்கை வை, நானும் ஷூவும் போய் அப்படிலாம் பண்ணுவோமான்னு சொன்னதும் உடனே நான் வந்து நல்லா படிக்கிறேன்னு சொல்லித்தானே எனக்கு அவங்க வந்து இதெல்லாமே ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இந்த குடும்பத்தோடு இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா நான் பேசாமல் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இப்படிலாம் எதுவும் நீ குடும்பத்தை விட்டு பிரிய வேணாம், நீ உன்னோட அப்பா அம்மா கூட சேர்ந்து ஹாப்பியாக இரு அப்படின்றத செய்யிட்டு அவன் ஒரு பக்கம் அங்கே ட்ராமா பண்ணிட்டுருக்கா. சதராமி கேட்டுட்டு அவங்க அம்மா அங்கே கோவமாயிட்டு, நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே அடிக்க போனதுமே ஹீரோயின் கைப்பிடிச்சிடுறா. நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணுறத நிப்பாட்டுங்க, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க இஷ்டத்துக்கு என்னை வந்து அடிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, நான் இப்போ வந்து ஃபைனலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன், இந்த ஷா ஃபேமிலியோட சேர்ந்து இப்போ எனக்கு கூட இருக்கிற எல்லா உறவுமே இதோட முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு நான் பொண்ணும் கிடையாது, இவங்க எனக்கு அம்மாவும் கிடையாது அப்படின்ற சைட் அவன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும் அந்த ஷூக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஃபைனலாக நம்ம வழியிலேருந்து பெரிய வந்து முள் போயிடுச்சுடான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கோவமாயிட்டு, நீ எப்படி நன்றி கட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்க, இந்த குடும்பத்தோட இவ்வளோ பெரிய லக்ஸரியான லைஃப்பை நீ விட்டுட்டு நீ எப்படி வந்துட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சி நீ பேசிகிட்டு இருக்க, நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, ஒரே நாள் நைட்டில் எல்லா உறவுமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ பேசுவியா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா, நன்றி கெட்டவளாக இருக்கான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி நம்ம ஹீரோயினை பிடிச்சி திட்டுறாங்க. அங்கே ஹீரோயின் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான்ப்பா, அவங்க கூட சேர்ந்து இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவள் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் பேப்பரை காமிக்கிறாங்க. பார்த்தா அவங்களோட பேரில் எடுத்திருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளிட்டு சொத்து எல்லாமே அவங்க இருக்கிறது வேற திட்டம் போல். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. திரும்ப உடனே அது மட்டும் கிடையாது இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கொடுத்தா அவளோட வயிற்றுக்குள்ளே இருந்த குழந்தைக்குமே இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே அங்கே வந்துட்டு மோசமாக அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே பயங்கர கஷ்டமாயிருது. அங்கே அவங்க அம்மாவுக்கு என்ன இதெல்லாம்னு சொன்னதும் அந்த ஆள் பயந்து போயிட்டு என்னென்னமோ உலர்னதுமே உடனே இந்த ஷூ நான் இந்த வீட்டில் இருக்க போய் தானே இவ்வளோ பிரச்சனை, நான் பேசாமல் எங்கேயாச்சும் போய் செத்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு போனதும் இவங்க வேகமாக அங்கே பிடிச்சிட்டு கண்ணாடி இவ்வளோ எவிடன்ஸ் இருந்துமே முட்டாள் மாதிரி அதை நம்பாமல் அங்கே அவங்க இன்னமே அந்த ஷூக்கு பண்ணிட்டு உன்னை யாரும் இங்கேருந்து எதுவும் பண்ணிட முடியாது, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஒரு முட்டாளாக அந்த லேடி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு அங்கே வந்து ஸ்பீச்சுமே கொடுக்குறா. அவங்க குடும்பத்தோட பிஹேவியருக்காக அவள் சாரியுமே கேட்குறா. எல்லாருமே ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிடுறாங்க, இந்த பொண்ணுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென்னுமே அங்கே ஸ்பீச் கொடுத்ததெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணு வந்துட்டு எவ்வளோ டேலண்டானவளாக இருக்கா, குடும்பமே இவளுக்கு எதிராக தான் இருக்குது, பட் கைவிட்டாங்க, அதை பற்றி அவளுக்கு கவலை இல்லை, எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் அங்கே கீழே இறங்கி வந்தா தெரியாம அங்கே ஷென்மையில் போய் இடிச்சு விடுறா. அவள் வேமா அங்கே பிடிச்சதுமே அவங்க சாரி கேட்குறா. இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொன்னதும் அவங்க தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறா. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. அவளுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஒன்றும் இல்லை, அவளுக்கு கொஞ்சம் சுச்சுவேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், நீங்கள் நல்லா கேர் பண்ணிக்கோங்க சரியாயிருவாங்கன்னு சொன்னதும் வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த ஷூ ரொம்ப பயந்து போயிட்டு அப்படின்னா உங்களுக்கு அவள் சொன்னதில் தான் நம்பிக்கையா, ஏன் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்ற சரி கேட்டதுமே அதுக்காக கிடையாதுமா, நான் வந்துட்டு இதை எடுத்துட்டா எல்லாரும் முன்னாடி ப்ரூவ் பண்ணிடலான்னு சொன்னதும் உடனே அந்த வந்து நீ வந்துட்டு மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்காத, என் மேலே நம்பிக்கை வை, நான் வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணுவேன்னான்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஒரு பக்கம் அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்பாங்க உனக்கு டிஎன்ஏ எடுக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்னா நீ எடுத்துக்கோன்னு சொன்னதும் அவங்க சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆள் ஆப்பிள்லாம் அவளுக்காக கட் பண்ணி கொடுக்குறத பார்த்துட்டு அவங்களுக்குமே சில டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்பாங்க சரி நீ வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பு, நான் வந்து பார்த்துக்கிறேன் அவளைன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஐ திங்க் நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே அப்பாங்க நம்ம இப்போ என்ன பண்ணுறது, டிஎன்ஏ எடுத்தா அங்கே கன்ஃபார்ம் ஆயிரும் இது உங்கள் பிள்ளை தானே அப்படின்றத அவள் சொன்னதுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரிப்போர்ட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம், குழந்தை வந்து பெற்றுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிள்ளைய நம்ம நல்லபடியாக வளர்த்துக்கலாம் அப்படின்றத அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஒரு பக்கம் அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருந்தாங்க, டோட்டலாக எல்லாமே மாறி போச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட எந்த ஒரு உறவுமே நம்மளுக்கு வேணான்னு சொல்லிட்டு அவள் கிளம்புனா அவங்க கீழே வந்துடுறாங்க.
இப்போ லக்கேஜை தூக்கிட்டு எங்கே போயிட்டுருக்க, உன்னால தான் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கா, போய் ஒழுங்கா சாரி கேளுன்னு சொன்னதும் அப்போ அங்கே ஹீரோயின், உங்களுக்கு கண்ணுக்கு எதிராக நான் இவ்வளோ எவிடன்ஸை கொண்டு வந்து குமிச்சிட்டேன், அப்புறமே உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை, சாப்பிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, உங்களுக்கு ஷூவை ரொம்ப பிடிக்கும்ல, நான் போய் வந்து சாரி கேட்கணும்ல, அப்படின்னா நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணுங்கன்னு சொன்னதும் நீ ரொம்ப அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணி கொடுங்க, நான் அப்படின்னா போய் உங்களுக்காக சாரி கேட்குறேன்னு சொன்னதும் படித்து பார்க்க போனதுமே படிச்செல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படியே சைன் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே அது என்னன்னு கூட படித்து பார்க்காம அங்கே வந்துட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஸோங்க ஹீரோயின், இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து எல்லா உறவுமே ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை, நான் இந்த குடும்பத்தை விட்டு நான் பேசாமல் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருந்தா அப்போ அங்கே கார் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. யாருன்னு பார்த்தா நம்ம யூ தான். நீங்கள் வந்துட்டு எங்கள் கூட சேர்ந்து காரில் ஏறிக்கோங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் போகிற இடத்துல ட்ராப் பண்ணுறோன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயின் பயந்து போயிட்டு உள்ளே ஏற மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஷென்மே கதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே எந்த டாக்ஸியுமே கிடைக்காது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னதும் ஸோ நாங்கள் பார்த்தா இல்லையா, அப்போங்க அவங்களுமே சொல்கிறாங்க நாங்கள் அங்கே ஸ்பீச் நீங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்ப்பா, ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்ற சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து ஏறி போயிட்டுருக்கா. ஸோ அங்கே போய் அங்கே வந்து அவங்க போகிற இடத்துல இறக்கி விட்டதும் அவள் தேங்க்யூ சொல்லிவிட்டு அங்கே இருந்து போக பார்த்ததுமே நான் வந்து உங்களுக்கு கன்சிங் பீஸ் 1 மில்லியன் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து இதை பற்றி கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும், நீங்கள் எனக்காக வர முடியுமான்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஷென் கேட்டதுமே ஹீரோயினுமே அவளுக்குமே கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் சோர்ஸஸ் தேவைப்படுது, சரி ஓகே வரேன்னு சொன்னதும் நம்ம யூ ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, என்ன விஷயம் என்னாச்சு அப்படின்ற சைட்டு கேட்கும்போது அவன் முறைச்சதுமே புரிஞ்சுக்குது, பையன் விழுந்துட்டான் பொண்ணுட்டு அப்படின்ற சைட்டு. நெக்ஸ்ட்டு அங்கே அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தா அந்த டோட்டல் ஷா ஃபேமிலியுமே கிளம்பி வந்ததுமே அங்கே இருக்க எல்லாருமே அன்றைக்கி நடந்த அந்த விஷயங்களை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே இதுக்காக இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ உடனே அவங்க ட்ராமா பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல மாதிரி அங்கே வந்துட்டு சாரி எல்லாமே கேட்டுட்டு அங்கே வந்து பேசினதும் சும்மா இந்த ட்ராமாலாம் நீ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா கோவமாயிட்டு நீ எங்கே போய் சுற்றிட்டு இருக்க, நான் அவட்ட சாரி கேளுன்னு சொன்னேன்ல, நான் உன்னோட அம்மா, நீ என் பேச்சை கேட்டு தான் ஆகணும், மரியாதையோட நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் அம்மாவா அப்படிலாம் யாரும் எனக்கு இல்லையே, இந்த டாக்குமெண்ட்ஸை பாருங்கள், நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, நம்மளுக்குள்ளே இருந்த உறவு எப்பயோ ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கரமான கோவம் ஆயிட்டு நீ என்கிட்ட போய் சொல்லி கையெழுத்து வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு திட்டாங்க. ஸோ பட் அங்கே அந்த வாங்க்கும் ஷூக்குமே ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது, எப்படியோ வந்துட்டு எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இவ தொல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட நான் வந்து நீ பண்ண எல்லாத்தையும் இப்பயுமே மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ ஒழுங்காக வந்துட்டு சாரி கேட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னதும் உங்களுக்கு எனக்கு நடுவில் எந்த ஒரு உறவுமே கிடையாது, நான் வந்துட்டு இங்கே வந்திருக்கதே வந்து மிஸ்டர் ஷென் கூப்பிட்டாருந்தான்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே வந்துட்டு போயிடுறா இதுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே அந்த ஷூவை பார்த்தா இவ எப்படி வந்துட்டு அம்மாட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்ற சொன்னதும் உடனே அங்கே அவங்க நீ இப்போ திரும்ப வீட்டுக்கு வரலைன்னா கண்டிப்பாக நான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவளோட பேர்லேயே மாற்றிடுவேன்னு சொன்னதும் ஒன்று அதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவப்பாட்டு அங்கே போய் உட்காந்துடுறா. ஸோ உடனே அந்த வாங்கி இப்படி இந்த ஷா ஃபேமிலியிலே மெம்பர் இல்லைன்னா இங்கே வந்து உட்கார முடியும்னு சொல்லிட்டு மம்மு பண்ணி அவளை அங்கேருந்து இழுத்து கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லும்போது நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டுருக்கீங்க, மிஸ்டர் ஷென் தான் என்னை வந்து கூப்பிட்ருக்காரு, நீங்கள் மரியாதை இங்கேருந்து என்னை விடுங்கன்னு சொன்னால் அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணி ஹீரோனை பிடிச்சித்தாள்னா கரெக்டாக அப்போங்க நம்ம ஷென் வந்து பிடிச்சிடுறான், உங்களுக்கு எதுவும் ஆகலையில நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற விஷயத்தை அவ சொல்றா. ரொம்ப அவங்களுக்கு ஷாக்காய் போயிருது. உடனே அந்த ஆளு சேர்ந்து வந்திருக்காளா அப்படின்ற சைட்டு ரொம்ப பயமாய் போயிருது. ஹீரோயின் நீங்க எனக்கு கன்சல்டிங் பீஸ் வந்து கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கொடுக்குறீங்களான்னு சொன்னதும் அவன் எங்க கார்டை கொடுத்ததுமே கார்டை தூக்கி அங்கே மூஞ்சில் அவங்க அம்மாட்ட எரிஞ்சிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்காக செலவு பண்ணதுக்கு காசு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த ஒரு உறவு இல்லைன்னு சொல்லிட்டு போனதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு அவள் அந்த கார்டு எடுத்துட்டு உண்மையிலே மிஸ்டர் ஷென் கூட சேர்ந்து வந்திருக்காளா, மிஸ்டர் ஷென் மாதிரி ஒரு மிகப்பெரிய பர்சன் இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் கன்சல்டராக போட்டிருக்காரா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சுக்கு. ஸோ அப்போங்க யோவை பார்த்தா அவள் அன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஸ்பீச் கொடுத்தா, அதனால தான் அவளுக்கு இவ்வளோ பெரிய ஹை சேலரியில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படிப்பட்ட அறிவாளி பொண்ணை விட்டுவிட்டு இப்படி கோமுட்டையோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ஜென்மம் நீங்கள் அப்படின்ற சேர்த்து அவே ஒரு பக்கம் திட்டா. அங்கே வந்திருக்க எல்லாருமே உண்மையிலே குடும்பமே கூமுட்டை தான், அதனால தான்
அறிவாளி பொண்ணை விட்டுவிட்டு இப்படி இந்த முட்டாளை வந்து கூட சேர்த்து வச்சுட்டு அவள் பேச்சை கேட்டுட்டு ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. யாராச்சும் பெத்த பொண்ணை விட்டுட்டு ஊரில் இருக்கவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்களா? மோசமான குடும்பம்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டினதுமே அங்கே அந்த ஷூக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க கூட சண்டைக்கு போனதும் உடனே அவங்க அம்மாங்க, நீ வந்துட்டு கவலைப்படாத, ஆன்ட்டி உனக்கு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த இடியட் லேடியுமே அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னதுமே உள்ளே பார்த்தா அங்கே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ரொம்ப பெஸ்ட்டாக வந்துட்டு அவன் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அங்கே சப்மிட் ஆனதுமே அவனோட கம்பெனிக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. உடனே திரும்ப அவங்க அம்மாட்ட வந்து அவளை பற்றி அங்கே ஏற்றி விட ஆரம்பித்ததுமே ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவங்க கோவமாயிட்டு அடிக்க போனதும் நம்ம ஷென் வந்து கைப்பிடிச்சிக்கிறான். நீங்கள் என்ன வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் அங்கே என்னோடய பொண்ணுக்கு நான் இப்போ டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறேன், அதை எப்படி நீ வந்து ஸ்டாப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க ஹீரோயின், வாங்க உங்களுக்கு என்ன மறந்து போச்சா, நான் வந்துட்டு உங்களோட பொண்ணு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டுச்சிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஷென்னுக்கும் அவங்களுக்குமே ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் எப்படியே பிஹேவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, உங்கள் கம்பெனிக்கு அது வந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிரும்னு சொன்னதும் அப்போ அந்த ஷூ உங்களோட பவரை நீங்கள் எப்படி வந்து தப்பாக எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு எந்த ப்ரூஃப்மே கண்ணு முன்னாடி கொண்டு வர வேணாம்னு நினச்சேன், பட் நான் கொண்டு வரணும் தான் இப்போ ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஹீரோயின் சப்மிட் பண்ணா இல்லையா இவங்களுக்கு எதிராக அந்த எல்லாமே ஏஐயா இல்லை ரியலான்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்க சொல்லி ரிப்போர்ட் சொல்லி வந்துடுது. அவங்க கையில் வந்திருக்க ரிப்போர்ட்ஸ் பார்த்தா எல்லாமே இது ரியல் தான் சொன்னதுமே அதை பார்த்துட்டு அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணீங்களா, என்ன இதெல்லாம் சொல்லி கேட்டதும் இவ ஆளை வச்சு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு நீ நம்பாத அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயின், இப்போ கூட நீ இதை ஏன்னு தான் சொல்லுவேன், சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஸ்க்ரீனில் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஊரை சுற்றிட்டு இருக்க அந்த வீடியோ போட்டு விட்றாங்க. பார்த்தாங்க அந்த ஆள் கூட சேர்ந்து இப்போ அஃபேர் வச்சுட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு வீடியோ இருக்குது. அப்போங்க என்னம்மா நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற சட்டி கேட்டதும் நம்ம ஷென்மே, நீங்கள் இப்படி அடுத்த பொண்ணுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன்ற பேரில் தன்னோட தலையில் தானே மண்ணெண்ணி போட்டுக்கிட்டீங்க பெத்த பொண்ணை விட்டுட்டுன்னு சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே இது என்ன உண்மையிலே பெத்த தாய் தானா, பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாமல் மற்றவளுக்கு சப்போர்ட் பண்ணி நாசமாக போன குடும்பம் இதுதான் அப்படின்ற சைட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க ஹீரோயின் மிஸ்டர் வாங்க பார்த்து, என்னப்பா நீங்கள் இப்பயுமே இது எல்லாமே இல்லை நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்ற சட்டி கேட்குறா. ஸோ அப்போ அவங்க இன்னுமே வந்து அப்படியே வந்து நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் இந்த டைம் ஆனால் அவங்க கோவமாயிட்டு ஷூவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அவங்க ரொம்ப கோவமாயிட்டு என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருந்தா இன்னுமே உங்களுக்கு எவிடன்ஸ் வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே காருக்குள்ளே பேசிக்கிட்டு வீடியோ போட்டு வச்சா எல்லாருமே ஷோவை பாருங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே காருக்குள்ளே டேஷ் கேமரா இருக்குன்றதை மறந்து போயிட்டு நீங்கள் வந்து பேசிட்டீங்களேப்பா, மண்டையில் இருக்க கொண்டையை மறந்து போயிட்டீங்களே அப்படின்றத அவ சொன்னதுமே அங்கே அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு ஷூவை கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. நீ வந்து ஒரு ஆர்ஃபனாக இருந்தவ, நான் வந்து உன்னை பரிதாபப்பட்டு என் வீட்டில் கூட்டிகிட்டு வந்து உனக்கு இவ்வளோ லக்ஸரியான வாழ்க்கையை கொடுத்தேன், என் பொண்ணவே உனக்கு அடுத்து தான் வச்சேன், உனக்கு வந்து நல்லபடியாக நான் பார்த்துக்கொண்டுன்னு நீ எப்படி எனக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணேன்னு சொன்னதும் அங்கே அவன் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னதும் நீ பேசாத மரியாதை இருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா அந்த ஆளுமே அங்கே தயவு செஞ்சு நீ வந்து புரிஞ்சுக்கோ, அவள் வந்து வேணுக்குனே நம்மளை பிரிக்க பார்க்குறான்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்காரு. நான் எந்த தப்புமே பண்ணலை, இதுக்கு காரணம் அவள் தான் வந்துட்டு அவளுக்கு ட்ரக்கு கொடுத்துட்டான், நான் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்ணேன், எங்களுக்கு நடுவில் நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு அந்தாலும் இன்னும் போய் பேசிட்டு தன்னை நல்லவேன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போங்க அவங்க எதுவும் கேட்குறதுக்கே விரும்பலை, நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து இருக்க மாட்டேன், நான் உன்னை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும் நீடன் பண்ணிவிட்டு நம்ம 2 பேரும் எவ்வளோ ஆசையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசாதன்னு சொன்னதும் உங்களை கண்டிப்பாக நான் எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து பெத்தவன் அம்மா அப்பாவுக்கு நீ வந்து டைவர்ஸ் பண்ண பார்க்குற என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அவங்க கோவமாயிட்டு வாய் முடிட்டு பேசாம இரு, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீ எதுக்காக அவட்ட இவ்வளோ திமுறா பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே உடனே அந்த ஆள் தன்னோட சுயரூபத்தை காமிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போக போறியா, போயிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி உன்கிட்ட எவ்வளோ காசு வேணுமோ அதெல்லாமே நான் எடுத்துட்டேனே அப்படின்றதா இருந்தாலும் சொல்கிறான். ஸோ அவளுமே ஆட்டிடியூடோட எந்திரிச்சிட்டு ஆமாம் நாங்கள் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்தா எல்லா தப்பு பண்ணணும் நீ என்ன பண்ணிடுவேன்னு சொல்கிறான். அவள் வயிற்றில் இருக்க குழந்தை என்னோட தான், குழந்தையெல்லாம் மிஸ்கேரேஜ் ஆகலை எப்படியோ காப்பாற்றிட்டோன்னு சொல்லிட்டு பேசுனதும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப கோவமாயிட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ணதும் அவளுக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிடுது. அவுட் பண்ணிட்டா அவளை பிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கோவப்பட்டுச்சேக்கான். ஸோ உடனே அங்கே ஆம்புலன்ஸ்லாம் கூப்பிட்டு
அவளை காப்பாற்றி தூக்கிட்டு போனா ஹீரோயின். ஒரு நிமிஷம் நின்னுப்பா, நீ என்ன அதுக்குள்ளே இவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கா? இதில் இருக்கிறது உன்னோட குழந்தை நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அவள் சரியான தில்லாலங்கடி, ஒரு பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, அவனோட புள்ள. ஒன்று அவன் வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் காமிச்சதுமே டிஎன்ஏ எடுத்து பார்த்தா குழந்தை வந்துட்டு அந்த ஆளோடது இல்லைன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுது. ரொம்ப அங்கே கோமாகி போயிட்டு அந்த ஆள். அப்படின்னா நீ எனக்கே துரோகம் பண்ணியிருக்கியா, நான் உனக்கு கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கே வந்துட்டு கழுத்து பிடிச்சி நெரிச்சதும் அங்கே போலீஸ் வந்து அந்த ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்பாங்க மேடம் இப்படி தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு, அவங்க ஏகப்பட்ட தில்லாலங்கடி வேலை பண்ணியிருக்காங்க, கம்பெனி பேங்க்ராப்ட் ஆக போதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஸோ அப்பாங்க ஹீரோயின் அங்கேருந்து போனால் அவங்க கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ ஷாவ் ஃபேமிலிக்கே ஹெல்ப் பண்ணணும், நான் அந்த ஆளுக்கு டைவர்ஸ் கொடுத்துடுறேன், அவங்கள கண்டிப்பாக இங்கேருந்து துரத்தி விட்டுட்டேன், நான் உன்ட்ட வந்து சாரி தான் கேட்க முடியும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னதோ நீங்கள் ரொம்பவே பண்ணிட்டீங்க, நான் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன், உங்கள்கிட்ட நான் எது பேச விரும்பலான்னு சொன்னதும் நீடன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு அவங்க சாரி கேட்குறாங்க, எனக்கு இதை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஹீரோ என் கம்பெனி ஏதோ காப்பாற்றி விடுவேன், பட் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த உறவும் வேணான்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுதுட்ருக்காங்க. இந்த ஷோவை பார்த்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட பார்த்ததுமே இந்த ஆள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்ல மாதிரி எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் இன்றைக்கி உன்னை கொலை பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. தயவு செஞ்சு நீங்கள் என்னை விட்டுருங்கன்னு சொன்னதும் அப்படின்னா ஓகே நான் சொல்கிறத நீ கேட்டாகணும்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படுறாரு. இவங்க வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது சாப்பாடு எல்லாமே கொண்டு வர சொல்கிறாங்க. அங்கே சாப்பிட முடியலை அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு சாப்பிட முடியாமல் இருக்கும்போது எப்பயுமே ஹீரோயின் தான் சாப்பாடு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் அவங்க எப்பயுமே அவளை இன்சல்ட் பண்ணிவிட்டு அதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்க. இதெல்லாமே நினச்சி ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் அங்கே ஷூவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அங்கே அவளை சாரி இல்லாமல் கேட்க சொன்னதுமே இப்போ எதுக்காக இந்த ட்ராமா பண்ணிகிட்ருக்க, நீ பண்ண தப்புக்கு நான் உன்னை எப்பயும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் 20 வருஷமாக கிட்டத்தட்ட நம்ம ஒன்றா வாழ்ந்திருக்கோம், தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது வேகமாக அந்த ஆள் கழுத்தை பிடிச்சி அங்கே வந்துட்டு நெரிச்சிட்டு நான் உன்னை கண்டிப்பாக அப்படின்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டுருக்காரு. வெளியே பார்த்தா நம்ம ஷென் ஹீரோயினை கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ண வந்திருக்கான். ஸோ ஃபைனலாக அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு வந்திருக்கா போல். உள்ளே போனால் அந்த சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. மரியாதையோட நீ அவங்கள விடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபைட் வந்துடுது. அப்போ அவங்க அம்மா பிடிச்சிருந்தால் டார்ச்சர் பண்ணதோ இவங்க ஃபைட் வந்து அங்கே பெரிய ப்ராப்ளம் ஆகி கடைசியில் நம்ம ஹீரோயின் மேலே அந்த ஆள் அங்கே கத்தி வச்சு அட்டாக் பண்ணிடுறாரு. பார்த்துட்டு இவங்க பயந்து போயிட்டு அந்த ஆள் மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த ஷூ வந்துட்டு பயந்து விழுந்தடிச்சு வெளியே ஓடிட்டுருக்கா. ஸோ இங்கே ஷென் வந்துட்டு என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு போய் வந்துட்டு ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகிடுறான். வரதை பார்த்துட்டு இவன் பயந்து போயிட்டு உள்ளே போனால் அங்கே ஹீரோயின் நிலமையை பார்த்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு கண்ணு முழிப்பு வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நீ எவ்வளோ நாளாச்சு தெரியுமா மயக்கத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க ரொம்ப அழுதுட்டு கார்டை கொடுத்து இது என் லைஃப் டைம் நான் வந்து சேவிங் பண்ணி வச்சுருந்த எல்லா காசுமே இருக்குது, நான் வந்து பண்ண தப்புக்கு உன்ட்ட நான் எதுவுமே மன்னிப்பு கேட்க கூட தகுதி கிடையாது, என்னால் இது மட்டும்தான் பண்ண முடியும், முடிஞ்ச அம்மாவை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு அங்கே கார்டை வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஷென் மீட் பண்ணுறதுக்கு வர்றான். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நீ மயக்கத்துலேருந்து எந்திரிக்க, இந்த பொக்கேன்னு செட் அங்கே கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின்ட்ட லைஃப் டைம் உன் கூட சேர்ந்து நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் ரிங் எல்லாமே கொடுத்ததுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, விளாடாதீங்க, நான் வந்து அப்ராடுக்கு போகணும், நான் வந்துட்டு என்னோட கனவுகளை நிறைவேற்ற வேணாமான்னு சொன்னதும் நான் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னதுமே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்னே தெரியாதுப்பான்னு சொன்னதும் எப்போனாலும் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவன் சொல்கிறான். ஸோ கிளம்பி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆள் வரல. அவன் வந்துட்டு இருக்கிற விசியில் என்ன வர போகிறானான்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு சரி கிளம்புன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஷென் அங்கே உண்மையிலே வந்து நிற்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயினுக்கு பிறந்த வீட்டில் சரியான ஹாப்பி கிடைக்கல. பட் அவள் வாழ போகிற வீட்டில் உண்மையிலே அவள் எதிர்பார்த்த அந்த லவ் வந்து அங்கே அவள் ஹஸ்பண்ட் மூலமாக கண்டிப்பாக நிறையவே கிடைக்க போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.